சேலம் தலைவாசல் அருகே 1.5 வயது குழந்தைக்கு பெற்ற தாயே விஷம் வைத்து கொலை செய்த சம்பவம் நடுநடுங்க வைத்துள்ளது. ரகசிய காதலுக்கு இடையூறாக இருப்பதாக கூறி பெற்ற குழந்தைக்கு தாயே யமனான சம்பவத்தில் நடந்தது என்ன? சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே உள்ள பரகூர் கிராமத்தைச் சேர்ந்த திருமலை வாசுதேவன் என்பவருக்கும் சிறுவாத்தூர் பகுதியைச் சேர்ந்த லலிதா என்பவருக்கும் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு 5 வயதில் ஹர்சன் மற்றும் 1.5 வயதில் புவன் ஆகிய 2 குழந்தைகள் இருந்தனர். கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு கருத்து வேறுபாடு காரணமாக வீட்டை விட்டு வெளியேறிய லலிதா தனது தாய் வீடான சிறுவாச்சூரில் வசித்து வந்தார். மூத்த மகன் தந்தையிடம் வளர 1.5 வயது குழந்தை லலிதாவிடம் வளர்ந்தது. இந்நிலையில் வருமானத்திற்காக கட்டட வேலைக்கு சென்ற இடத்தில் லலிதாவிற்கு வேறொரு ஆணுடன் பழக்கம் ஏற்பட்டு ரகசிய உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இருவரின் பழக்கத்திற்கும் லலிதாவின் 1.5 வயது குழந்தை இடையூறாக இருப்பதாக கருதி பெற்ற குழந்தையை அவர் கொலை செய்ய முடிவெடுத்துள்ளார். அப்பொழுதுதான் உடல்நிலை சரியில்லாமல் வலிப்பு வந்ததாக கூறி குழந்தையை ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அவர் தூக்கிச் சென்றார். ஆனால் அங்கு குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. சரியான சிகிச்சை அளிக்காததால் தான் குழந்தை உயிரிழந்ததாக குற்றம் சாட்டிய லலிதா உறவினர்களிடம் கண்ணீர் நாடகம் போட்டு கத்தி கதறி அழுதுள்ளார். ஆனால் குழந்தையின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக உணர்ந்த மருத்துவர்கள் உடனடியாக உடற்கூறாய்விற்கு உட்படுத்த அதில் குழந்தையின் உடலில் விஷம் கலந்திருந்தது தெரிய வந்தது. தலைவாசல் காவல் நிலையத்திற்கு இப்பகீர் தகவலை மருத்துவர்கள் அளிக்க போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையில் இறங்கினர். குழந்தையின் தாய் லலிதாவை காவல் நிலையம் அழைத்து விசாரிக்க ஆரம்பித்ததில் அப்பாவி போல பேசி நடுவ பார்த்துள்ளார். பின்னர் போலீசாரின் ஸ்பெஷல் விசாரணையை வழிகாட்ட லலிதா தனது கொடூர செயலை வாக்குமூலமாக அளித்து போலீசாருக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளார். காதலனுடன் நேரம் செலவிட இடையூறாக இருந்ததால் பெற்ற குழந்தைக்கு சாப்பாட்டில் விஷம் வைத்து துடிக்க கொன்றுள்ளார். இதனையடுத்து லலிதா மீது வழக்கு பதிந்து கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.